அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு. இதுதாங்க கொள்ளு பருப்பு. இதில் எப்படி கொள்ளு ரசமும் கொள்ளு துவையிலும் எப்படி அரைக்கலாம், கொள்ளு சட்னி, அதை பார்க்க போகிறோம். பாருங்கள், குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூட பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10-15 போல், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இதை நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவி எடுத்தாச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்கலாங்க, ஏன்னா ரசமும் நம்ம இதில் எடுக்க போகிறோம். இதுக்கு நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னா மஞ்சள் தூள், மிளகு, சீரகம். இதை அப்படியே விசில் போட்டு மூடி ஒரு 4 விசில் விட்டுக்கலாங்க. வெந்துருச்சுங்க. விசில் ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு. இது இப்போ எப்படி வெந்திருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக மாவு மாதிரி வெந்துடுச்சு. இந்த பாருங்க, இப்படி வெந்துடணும். நான் எடுத்துகிட்டு சும்மா கொதி வச்சுருக்கேன். எதுக்குன்னா இப்போ நான் தாளிப்பு கொட்ட போகிறோம். அதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா காரத்துக்கு எதுவுமே சேர்க்கலை. அதை இனிமே தான் தாளிப்பு போட்டு மிளகாயும் வெங்காயம், சின்ன வெங்காயமும் தாளிப்பு போட்டு காரம் சேர்க்க போகிறோம். கடாயை வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பல் பூண்டை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நான் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் ஒரு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். அது நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். வரமிளகாய், கருவேப்பிலை. நல்லா வதங்கணுங்கிறது இல்லைங்க, ஒரு பாதி வதங்கினா போதும். நம்ம சேர்த்துக்கலாம். அதில் இது கூட சும்மா கொஞ்சம் போல் சீரகம். ஏற்கனவே நம்ம சீரகம் சேர்த்துருக்கோம், அதனால நான் கம்மியாக சேர்க்குறேன். அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம இந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தாளிப்பு சேர்த்தாச்சு. இப்போது இதையும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வைக்கலாம். ஆற வச்சுட்டு ரசத்துக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம இதை அரைக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா உப்பு நம்ம இன்னும் சேர்க்கவே இல்லை. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சுட்டு ரசம் தனியாகவும் கொள்ளு தனியாகவும் அரைக்க போகிறோம். ரசத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம கொள்ளு அரைக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம கொள்ளு ரசம் ரெடி. இப்போ இதுக்கு புளிப்புக்கு பார்த்தீங்கன்னா இது நம்ம எதுவுமே சேர்க்கல. புளிப்புக்கு இதான் கொஞ்சமாக புளி சேர்த்து உள்ளே போட்டுற போகிறோம். அவ்வளோதான், இது எதுவுமே பண்ண போகிறதில்ல. புளி மட்டும் உள்ளே சேர்த்தா அது ஊறி புளி சேர்ந்துக்கும், அதோட புளிப்பு சுவையை சேர்த்துரும். அவ்வளோதான். அதே மாதிரி பருப்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த புளி எதுக்காகனா மதியம் வரைக்கும் இது கெடாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த புளி சேர்க்காம கூட நம்ம அரைக்கலாம். உடனே சாப்பிட்றதுக்கு புளி தேவையில்லை, வச்சு சாப்பிட்றதுக்கு தான் புளி தேவை. அதனால தான் நான் புளி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் புளி இல்லாமல் கூட அரைக்கலாம். ஆறட்டும், அரைச்சிடலாம். இதோ ஓரளவுக்கு ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை கிரைண்டரில் தான் அரைக்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மிக்சியில் நம்ம அரைக்க முடியாது. மிக்சியில் அரைச்சோன்னா அது சுற்றிக்கிட்டே இருக்குமே தவிர கொள்ளு பருப்பு மேலே வந்துடும், அரைப்படாது. அதனால நம்ம கிரைண்டரில் போடலாம். இல்லை ஆட்டுக்கல் இருந்தால் ஆட்டுக்கல்லில் போட்டு அரைச்சோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். தாளிப்புக்கு ஒன்றும் இல்லைங்க. அதை பாருங்க, வரமிளகாய் கருவேப்பிலை தான் சேர்க்க போகிறோம். கடுகு பொரிஞ்சதும் சேர்த்துக்கலாம். இது அப்படியே கூட நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம். தாளிப்பு வேணுங்கிறது இல்லை. தாளிப்பு சேர்த்தா கொஞ்சம் மனம் அதிகமாக நல்லா இருக்கும். அதுக்காக அவ்வளோதாங்க. இந்த தாளிப்போட மணத்துக்காக தான் நாம் இதை சேர்த்துட்டேன். மற்றபடி இந்த தாளிப்பு வேணுங்கிறது இல்லை. அவ்வளோதாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொள்ளு பருப்பு கொள்ளு ரசம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த கொள்ளுப்பருப்பு. அது மட்டும் இல்லாமல் கொழுப்பை கரைக்கக்கூடியது. நமக்கு உடம்புல தேவையில்லாத கொழுப்புகளையும் கரைக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு பழமொழியே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கொளுத்தவனுக்கு கொள்ளு, எலிச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லிட்டு. அதுதான். தேங்க்யூ.